வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு 3BHKல வரக்கூடிய இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் வில்லா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியா தான், வீடு நடுவில் தான் இந்த வீடு இருக்குங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியா, ஃபுல்லாகவே வீடு இருக்கிற லொக்கேஷனில் தான் இந்த வீடும் இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 வீடு கட்டியிருக்காங்க. அதில் 3 வீடு வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் மாடலில் வரக்கூடிய வீடுங்க. வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு வச்ச மாதிரி வரக்கூடிய வீடு. மீதம் இருக்கக்கூடிய 2 வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி வீடாக, கிரவுண்ட் ஃப்ளோரில் தனித்தனி வீடாக இருக்கும். அதுவுமே 3BHK வீடு தான். அவுட்டர் படிக்கட்டு வச்சு மேலே ஒரு பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த 3 3BHK வீட்டில் ஒரு வீடோட மாடல் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. வீட்டுக்குள்ளே உங்களுக்கு இன்டீரியர், கபோர்ட் ஒர்க், மாடல் கிச்சன், வீட்டில் டிவி யூனிட், ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி வீடு வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீடோட அமைப்புலாம் எப்படி இருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வீடு மற்றும் வீட்டு மனைகள் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனல் மூலமாகவே கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நம்ம சேனலில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அனைத்துமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோக்கரேஜ் எதுவும் வாங்குறதில்ல. வணக்கம் அவங்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வீடு 3BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடு வந்து உங்களுக்கு 977 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரும். அண்ட் செகண்ட் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1012 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும், 2000 ஸ்கொயர் ஃபீட் இதுவும் பில்டப் ஏரியா வருங்க. மூணாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1127 2350 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரும். அடுத்தது 4வது 5வது வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1130 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 1400 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வரும். 5வது வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1247 1450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வருங்க. இதோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷனை நல்லா ஒரு பெரிய பால்கனி கொடுத்து எலிவேஷன் நல்லா அழகாக அமைச்சிருக்காங்க. ஃப்ளோ பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேங்க, அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க. XUV இனோவா விட்டுட்டு 2 2 வீலரும் உள்ள மெயின் என்ட்ரன்ஸில் ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட்டும் அமைச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே ரெஃப்ரைட்ஸ் விட்டுருக்காங்க. அந்த ஒரு சைடு வால்க்கு பார்த்தீங்கன்னா செராமிக் டைல்ஸ் விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மெட்ரோ வாட்டருக்கான சம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா போர் எடுத்தது பக்கத்துலேயே. அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டிக் டேங்க்கு. இது வந்து செப்டிக் டேங்க்கு. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தான். உங்களுக்கு பெரிய காரை நிப்பாட்டி 2 வீலரும் நிப்பாட்டலாம், அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தான். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 CB கனெக்ஷன் இருக்குது. கார் பார்க்கிங்கோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு 2 அடி வரைக்கும் நல்லா சர்வீஸ் ஏரியா இருக்குங்க. பேக் சைட்லேயும் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா இருக்குது. நான் மாடியில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு முன்னாடியே உங்களுக்கு 2 ஸ்டெப் கிரைனட்டில் படிக்கட்டு வச்சுருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டியான மெட்டல் கேட்டும் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் நல்லா கோயம்புத்தூர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மெயின் டோர். ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கைப்பிடி மாதிரி வச்சுருவாங்க. இங்கேயே ஒரு லாக் சிஸ்டமும், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லாக் சிஸ்டமும் வந்துடும். இங்கே வந்து ஒரு கைப்பிடி வரும். கோயம்புத்தூர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய இது மெயின் டோர், டீக்குட் டோர் தான். நல்லா ஸ்ட்ராங்கான டோருங்க. உங்களுக்கு எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீடோட ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வாசக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வாசக்கல் தான் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் வாசக்கல்ங்க. அந்த அளவுக்கு பெரிய வாசக்கல்லாம் இதில் வச்சுருக்காங்க. இது பார்த்தாலும் தெரியும். கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டோரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு உங்களுக்கு டீக்குட் டோர் வந்து வச்சுருக்காங்க. அடுத்த மெயின் டோர் அடுத்து உள்ள வந்தோன்னு லிவிங் ஹால். நல்லா ஒரு பெரிய லிவிங் ஹால் தான் இது. ஹாலோட சீலிங்கை பாசிட்டிவ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, ஸ்லாக் கெட்டும் மாட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபேன் அண்ட் லைட்டும் வந்துடுங்க. ஃப்ளோரிங்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 4 சைஸில் வெட்ரிஃபை டைல்ஸும் ஒரு டீம் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோஸ்
பெரிய ஜன்னலே இருக்கு உங்களுக்கு இதில். அடுத்த இங்கே ஒரு ஜன்னலும் இருக்குங்க வெளிச்சத்துக்காக. அடுத்த இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகுதுன்னா படிக்கட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வாஷ் பேஷன், இந்த வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம்னா பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினும் இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கீழே இன்வெர்டர் வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இன்னும் இருக்குது. இன்வெர்டர் வச்சுக்கலாம். இதில் இந்த வேஸ்டேஜ் திங்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்கன்னா வச்சுக்கலாம். அடுத்தா கிச்சனை பற்றி பார்த்துக்கலாம். கிச்சன் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டிவி யூனிட்டுங்க. ஃபுல் வால்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டில் ஒரு டிவி யூனிட் செட்டப் நல்லா பண்ணியிருக்காங்க. பெரிய டிவி யூனிட் தான் இது. நல்லா பெரிய டிவியே வைக்கலாங்க. அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனு. கிச்சனுக்கு முன்னாடியே இங்கே வந்து டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான டைனிங் ஹால் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் இருக்குது. கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஷேப்பில் வந்து கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. கிரைனைட்டில் உங்களுக்கு கவுண்டர் டாப் போட்டிருக்காங்க. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரேஸ் வரைக்கும் இருக்குது. கபோர்டு ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வுட்டில் தாங்க அந்த கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. லாப்லேயும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஷெல்ஃப் கபோர்டும் இருக்குது. இது எல்லாமே கிச்சனுக்கு உண்டான ஷெல்ஃப் கபோர்டு. இது அடுத்ததாக கிரவுண்ட் ஃப்ளோர் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துடலாங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு டிசைனிங் ரெஸ்டோர் அமைச்சிருக்காங்க. எல்லா பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இதுவும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமே வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. அண்ட் ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் வீட்டில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியும் இருக்காங்க. இந்த வீடு சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் நியர்பையில் கோவூர் இபிஎஸ் பேக் சைடில் கரெக்டாக ஒரு 3/4 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய வீடு தாங்க. உங்களுக்கு கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு பேக் சைட்லேயே வரக்கூடிய வீடு தான் இது. நியர்பையில் உங்களுக்கு கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அண்ட் அமிர்தா ஸ்கூலும் இருக்குது. வேலம்மாள் ஸ்கூலும் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்பில் இந்த பாத்ரூம் அமைக்கிறாங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜாகர் ஃபிட்டிங்ஸும் மாட்டியும் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் இருக்குது. 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அதை பற்றி பார்த்துடலாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரைனைட் ஒட்டியிருக்காங்க. கைப்பிடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹாலே இருக்குங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட்டும் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃபேனும் லைட்டு எல்லாமே வந்துடுங்க. வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கில் தான் வீடு வந்து கொடுக்குறாங்க. செல்ஸுக்காக வச்சுருக்காங்க. ஒரு ஜன்னலும் இருக்குது வெளிச்சத்துக்காக. இந்த அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் டிசைனிங் ரெஸ்டோர் அமைஞ்சிருக்கு. நல்லா பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் தான் அது. டபுள் காட்டே போடலாம் நீங்கள். 2 ஜன்னலும் இருக்குது. ஷெல்ஃப் கபோர்டும் இருக்குது. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம். எல்லா பெட்ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் தான் இந்த பாத்ரூம் வாங்குவாங்க. ஜாக்வார் ஃபிட்டிங்ஸும் மாட்டையும் கொடுத்துருவாங்க. அதுக்கு அந்த பெட்ரூமில் வரக்கூடிய பால்கனி. அது நல்ல ஒரு பெட்ரூம் சைஸில் இருக்கக்கூடிய பால்கனி. இது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு ஃபேனும் வந்துடுங்க. வுட்டன் ஃபினிஷிங்கில் டைல்ஸும் ஒட்டியிருக்காங்க. வுட்டன் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய டைல்ஸ் தான் அது. நல்லா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய பால்கனி. ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியா தான். வீடுகளுக்கு நடுவில் தான் இந்த வீடும் இருக்குது. அடுத்த தேர்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துக்கலாம்.
இது தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கும் லிசனிங் ப்ளஸ் டோர் அமைஞ்சிருக்கு. இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமே வடிச்சதுக்காக ஒரு ஜன்னல் இருக்கு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் சீலிங் இருக்கும், பண்ணியும் இருக்காங்க. பேனல் லைட்டாக வந்துடுங்க. இதுலேயும் உங்களுக்கு ஷெல்ஃப் கவரும் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் தான் அமைக்கிறாங்க. ஜாக்கர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாற்றியும் போட்டுருவாங்க. ஏதாவது ஒரு பாத்ரூமில் உங்களுக்கு இண்டியன் டைப்பில் கிளாஸ் செட் கொடுத்துருன்னா இண்டியன் டைப்லையும் கிளாஸ் செட்டும் வச்சு கொடுத்துருவாங்க. அடுத்த செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ரூம் ஒன்று இருக்குங்க. வேஸ்ட் டைப் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக அடிஷ்னல் ரூம் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த இந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1012 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 2050 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா வரும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 வருங்க. மற்ற வீடோட ரேட்டும் இப்போ நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு மேலே பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது செகண்ட் ஃப்ளோர் போகிறதான படிக்கட்டு. மாடியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கூலிங் டென்ஸும் ஒட்டியும் இருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்கும் வச்சும் கொடுத்துருவாங்க. மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ரூமும் இருக்குங்க. நீங்கள் வேஸ்டேஜ் திங்ஸ் ஏதாவது வைக்கிறவங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஜிம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுங்களா இங்கே வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்குது. இல்லை யோகா அந்த மாதிரி பண்ணுறதுங்களோ இங்கே பண்ணிக்கலாம். இது வேணுனாலும் ஒரு ஃபேன் நீங்கள் வந்து நம்ம ஒரு ஃபேனை நம்ம போட்டு தரலாங்க. மற்ற வீடோட ரேட்லாம் என்னன்றது இப்போ நம்ம பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 BHK இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தாங்க. இந்த 3 3 BHK டூப்ளெக்ஸ் வீடும் ஒரே மாடல் தான். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மட்டும் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 977 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. ரேட் வந்து 1.5 வரும். அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு 1012 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 2050 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 1.10 வரும். அடுத்ததா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான். 1127 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும், 2350 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரும். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.20 வருங்க. அடுத்ததாக நாலாவதா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1130 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1400 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் ஆல் கிச்சன், நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமும் இருக்குது. அண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு நல்ல ஒரு பெரிய பெட்ரூமும் ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குங்க. இந்த 2 வீடுமே நான் ரெடி ஆச்சுன்னா உங்களுக்காக இன்னொரு வீடியோவும் நான் எடுத்து போடுறேன். கடைசியாக இந்த 5வது வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1247 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 1450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரும். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருங்க. 4வது வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா வரும். 5வது வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி 5 லட்ச ரூபா வருங்க. எல்லாமே நெகோஷியபிள் ரேட்டு தான். பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா 80% இருக்கும். பேங்க் லோனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். வாங்க சைட்டு வந்து பாருங்க, உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.